சில ஆக்டருங்க வந்து பேர் சொல்ல விரும்பல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வசதிகள் கொடுக்க வேண்டியது தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் அவனு பிடிச்சி போட்டு அதுக்கப்புறமா அவர் ஏற மாட்டேங்கிறார், அவர் இறங்க மாட்டேங்கிறார். ஏங்க லுங்கி கட்டுறது கூட வீடு கேட்குறாருங்க, கேரவன் கேட்குறாருங்கன்னு சொன்னால் அதனால தான் இவங்ககிட்டலாம் வந்து என்ன பண்ணணும், சம்பளத்தை வாங்கிட்டு தாங்க நடிக்கணும். நம்ம சம்பளமெல்லாம் பேட்டாக போனோம் வச்சுக்கலாம், அடிச்சு இவர் கூப்பிட்டா வருவாரியா, பஸ் டிக்கெட் போட்டால் ஏறி வந்து இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருவாங்க. பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சில நடிகர்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை வந்து நான் அனுபவப்பட்டேன். வரப்போகுது தக் லைஃப், மணி சார் படம், கமல் சார் படம், அதுவும் பேன் இண்டியா தான். அதில் ஃபுல் த்ரோட் நான் இருக்கேன். இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் விட்டுட்டு இந்தியா பூரா தேடிக்கிட்டு இருக்கோம், உலகம் பூரா தேடிட்டு இருக்கோம்னா நம்ம ஊர்லேயே நம்ம தெருவிலே பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்காங்க. கொஞ்சம் திரும்பி பாருறது வேற, தொழிலுங்கிறது வேற. ஆனால் இப்போ வந்து அவர் புலம்புனார். அப்புறம் எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த படத்தை வந்து ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு முழுக்க முழுக்க ஒரே ஒரு காரணம் வந்து இந்த படத்தை வந்து யார் ரிலீஸ் பண்ணணும்னு இருக்கு. அதனால் இந்த யார் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த அந்த ரிலீஸிங் பர்சன் கிட்ட தான் இருக்குது அந்த படத்தை எவ்வளோ நாள் கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க படம் நல்லா இருந்தால் நல்லா ஓடுன்னு, கரெக்டு தான். பட் ஒரு சின்ன படத்தை கூட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்ல, அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அந்த விஷயத்தில் ஜெனீஷ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறதோட அவருக்கு வந்து அதுக்கும் மேலே எவ்வளோ வார்த்தைகளுக்கு அளவு இல்லை. ஏன்னா 25 நாள் கொண்டாட முடியுமா சின்ன படங்களால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கே இருக்குது. அதனால் அவங்க டீம் மெம்பர்ஸ் பிரவீன், சஞ்சய், அப்புறம் சிவன், அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்களாம் ஒவ்வொரு தேட்டருக்கும் போனாங்க. எல்லா தேட்டர்லையும் போயிட்டு இன்றைக்கி எவ்வளோ ஷோஸ் போயிருக்கு, எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த பசங்க. அதனால் அந்த பசங்களுக்கு பிரவீன், சஞ்சய் அண்ட் தென் சிவன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி, மேலும் இந்த படத்தை வந்து இன்னொரு வெர்ஷனுக்கு கொண்டு போனாங்க. ஆக்சுவலாக முதல்ல ஒரு வெர்ஷன் நாங்கள் கட் பண்ணோம். பட் அந்த வெர்ஷனை கட் பண்ணி இன்னொரு வெர்ஷன் கொண்டு போன என்னோட மனைவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா மேலும் இந்த ப்ரெஸ் மூலியமாக ஒரு 2-3 கோரிக்கை ஒண்டி சொல்லிக்கிற விரும்புகிறேன். என்ன விஷயம்னா, இப்போது நிறையா இப்போ எங்கள் ப்ரொடக்ஷனில் இன்னொரு படமும் போயின்ட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும், வீர துறந்தரான்னு சொல்லிட்டு. அது ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதுவும் ஒரு பேன் சவுத் ஃபிலிமாக, எல்லாம் பேன் சவுத் ஆக்டர்லாம் ஃபிலிம் நடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு கூட ஷூட்டிங் டேட்ஸ் தான். அதனால எங்கள் படத்தோட டேரக்டர் வரலைங்க. இருந்தாலும் சில ஆக்டருங்க வந்து பேர் சொல்ல விரும்பல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வசதிகள் கொடுக்க வேண்டியது தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் அந்த வசதியை வந்து ஒன்று சொல்கிறது, பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சில நடிகர்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை வந்து நான் அனுபவப்பட்டேன். அது ஒரு பில்டிங்கில்னா ஒரு பில்டிங் கட்டின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங்கில் வந்து செகண்ட் ஃப்ளோர் ஏற மாட்டேன்றாரு, கேட்டால் லிஃப்ட் வைண்டாரு. இது எப்படின்னு தெரில. பட் இதெல்லாம் கொஞ்சம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி நடிகர் சங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எங்களை மாதிரி சிறு தயாரிப்பாளர் நாங்கள் கண்டிப்பாக அங்கே லிஃப்ட்டு தான் வைக்க தான் போகிறோம். அதனால் லிஃப்ட் வைக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா இந்த டைமில் நான் பேச முடியும், ஏன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதனால் சின்ன சின்ன மனக்கவலைகள் தான். சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது நினச்சிட்டு இருக்காங்க. முடியாது எதுவும் கிடையாது. நான் பழசு எப்படி ஒரு 15 வருஷம் எப்படி இருந்தனோ இப்போ அந்த மாதிரி இல்லைன்றது காரணம் கடவுள் கொடுத்த கிருபை எல்லாம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆர்விஆர் ஸ்டுடியோ கடைசி தோட்டா வந்து ராஜேஷ் சுவாமிநாதன் தயாரிப்பு. அவர் தயாரிப்பு மட்டும் கிடையாது, இசை மற்ற எல்லா விஷயமே அவர் பண்ணியிருக்காரு. ஜெனீஸும் அவரும் சேர்ந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா ஜெனீஸை பற்றி நான் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் அவர் எல்லாத்த பற்றியும் புள்ளி விடாமல் மொத்தத்தையும் சொல்லி கடைசியில் போயிட்டு மறுபடியும் வந்து அவர் சவுண்ட் எஃபெக்ட் கூட சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்ல, வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னா தேட்டரில் முறுக்கு வைக்கிறவங்க பற்றி மட்டும் தான் சொல்ல. அந்தளவுக்கு எல்லாத்தையும் ஜெனீஸ் சொல்லிட்டார். அது காரணம் என்னென்னா, அதை ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளவு சப்போர்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி 25வது நாள் விழா கொண்டாடுற ராஜேஷ்னா கையை கடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கையை கடிக்காமலே இவ்வளோ ப்ரமோஷன். இப்படி 25வது விழான்னா ஒருவேளை இன்னும் பாக்கெட் ரொம்ப இருந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டப்படுத்தியிருப்பார். ஒருவேளை அடுத்து வந்து சேட்டலைட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பாக்கெட் ரொம்ப போட்டிருக்கு. தோட்டா கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, பார்த்தேன். அதில் நான் இல்லைங்கிறது போஸ்டரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு குச்சியை மட்டும் போட்டாச்சுன்னா அது யார் இருக்கா இல்லைங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்படி அண்ணன் இருக்கேங்கண்ணே, என்னண்ணே அந்த படத்தில் நீங்கள் அவ்வளோ தூரம் கூட இருந்தீங்க. அவருக்கு தெரியும் நான் சம்பளம் வாங்கலை இந்த படத்தில் வெறும் பேட்டா மட்டும்தான் வாங்கியிருக்கேன். பேட்டாவை சம்பளமாக வாங்கினது நான், சிறி எல்லாம் தான்.
சிறியும் சரி நானும் சரி சாப்பாட்டுக்காகவோ ராத்திரி நைட் அபெட் ஷூட்டிங்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ நாங்கள் அங்கே மெனக்கிட்டு ஒரு நாள் கூட அவருக்கு தெரியும் நல்லா, ஆனால் அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சா தானே. எந்த நேரம் நான் சரிட்டு சொல்லுவேன். இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கிட்ட தனியாக போய் பேசிக்கிட்டு இருப்பார். ஏங்க பேசுங்க, இந்த பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே இல்லை இங்கே வந்து பேசுங்க. டயலாக் கொடுத்தா கூட அங்கே ஃபோனில் தான் டயலாக் பேசிக்கிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு எப்பயுமே ஃபோன்லேயே இருந்தார். காரணம் என்னென்னா ஃபினான்சியலாக, அதாவது ஒரு நாள் ஷூட்டிங்க்கும் ஒவ்வொரு போராட்டம் எப்படி நடந்தது, அதை எப்படி சமாளித்தார், ஃபுல் டென்ஷனும் அப்படி தான் இருக்கும். அதோட ஜெனீஷ் சொன்ன மாதிரி அவங்க அக்கா டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அதே மாதிரி அவங்க மனைவி, இவங்க 2 பேரும் செல்லை கையிலே தான் வச்சுட்டு இருப்பாங்க. இவர் பேசுறதுக்கு வச்சிருப்பாரு, அவங்க அனுப்புறதுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த நெட்டில் பணம் அனுப்புறதுக்காக அங்கங்கே ரெடி பண்ணி வாங்கி அப்பப்போ அவங்கவுங்களுக்கு செட்டில் பண்ணுறதுல உண்மையிலே பெரும் பங்கு அந்த அவங்க அக்காவுக்கும் அவங்க மனைவிக்கும் உண்டு. இவர் இருக்கிற டென்ஷன்லாம் பாதியை குறைச்சாங்கன்னா அவங்க 2 பேர் தான். அதே மாதிரி இப்போ ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன். அன்னைக்கு போன தடவை நம்ம ப்ரொமோஷன் வந்தப்போ அம்பிகாயம்போரையை தப்ப சொன்னார், அண்ணா அடுத்த படம் ஆரம்பிச்சாச்சு, இவர் தான் டைரக்டர்னார். அப்போ கூட நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலை. அதனால தான் இவங்ககிட்டலாம் வந்து என்ன பண்ணணும், சம்பளத்தை வாங்கிட்டு தாங்க நடிக்கணும். நம்ம சம்பளமெல்லாம் பேட்டாக போனோம் வச்சுக்கலாம், அடிச்சு இவர் கூப்பிட்டா வருவாரியா, பஸ் டிக்கெட் போட்டால் ஏறி வந்து இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருவாங்க. அதனால் வந்து நண்பர்கள்ங்கிறது வேற, தொழிலுங்கிறது வேற. ஆனால் இப்போ வந்து அவர் புலம்புனார், எனக்கு வந்து 2வது மாடி ஏட மாட்டாங்க. நீங்கள் பல பேருக்கு லிஃப்டாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போல்லாம் பசங்க கூட லிஃப்ட்டில் போய் பழகிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் முதல்ல பேசும்போதே ஒரு நடிகரை கூப்பிட்டு, ஏங்க இந்த இடத்துல ஷூட்டிங், இதெல்லாம் உங்கள் கேரக்டர், அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு, இது சம்பளம், ஃபஸ்ட்டு இவ்வளோ தரேன், 2வது இவ்வளோ தரேன், டப்பிங் எப்போ இவ்வளோ தரேன், இது ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டா ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. எதுவுமே பேசாமல் அவர் கிடைக்கிறாரு, பிடிச்சி போடுங்க அவரை அப்படின்னு பிடிச்சி போட்டு அதுக்கப்புறமா அவர் ஏற மாட்டேங்கிறார், அவர் இறங்க மாட்டேங்கிறார். ஏங்க லுங்கி கட்டுறது கூட வீடு கேட்குறாருங்க, கேரவன் கேட்குறாருங்கன்னு சொன்னால் அது நம்ம கைக்குள்ளே, நமக்கு கைக்கு அடக்கமாக யார் இருக்காங்களோ. இப்போ சிறி இருக்கார், நான் இருக்கேன், ஏன் உங்களுக்கு தெரியல, புரியலை? ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் யோசனை எங்கேயோ இருந்தால் கூட உங்கள் ஷூட்டிங் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, எடுத்துருப்பாங்களா நேரம் ஷாட்டு, 6 மணிக்கு பேக்கப் பண்ணியிருப்பாங்களா, ஈவினிங் டிஃபன் போயிருக்குமா, ஏப்பா நைட்டு சாப்பாடுக்கு பாட்டு கேரில் வச்சுருங்கப்பா, அப்புறம் அதுக்கு ஒரு பேட்டாவை போட்டுற போகிறான் அவன், அந்த மைண்ட்லேயே தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நானும் ஸ்ரீயும் அப்படி கிடையாதுங்க. சாப்பாடு வராட்ட கூட நாங்கள் 2 பேரும் போய் அங்கே ரோட்டுக்களை போய் நின்று சாப்பிட்டு வந்துடுவோம். ராஜேஷ் எங்களுக்கு சாப்பாடு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது, எங்களுக்கு ட்ரெஸ்ஸு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தில் கடைசி தோட்டால் ஒரு 5 சீன் பண்ணியிருக்கேன்னா அந்த 5 சீனும் ஆன் தி ஸ்பாட் கேமரா வச்சதுக்கு பிறகு அப்போ பேசி அப்போ எழுதி அப்போ நடித்தது தான். அது யாரும் எழுதி இல்லை, நானே சொல்லி டைரக்டர் எழுதி அப்போ நடித்தது தான். ஏன்னா அதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை, அவர் டென்ஷன்லாம் வேறு மாதிரி இருந்தது. சரி படத்தை பார்த்துட்டாது, அண்ணா ரொம்ப பிரமாதமாக இருந்ததுண்ணா, என்ன ஒரே ஷாட்டில் அடி பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அப்பையும் சொல்லலை. 25வது நாள் விழாவளியாவது இங்கே வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தேன், அங்கேயும் சொல்லலை. கடைசியில் ஒரு குச்சியை கொண்டு நிப்பாட்டி 2வது ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் உங்கள் கூட துணையாக இருக்கிறதுக்கு நானும் சரி, ஸ்ரீயும் சரி, மற்ற கலைஞர்களும் சரி ரெடியாக இருக்கும். ஆனால் இருக்கும்போது கூட இருக்கவங்களை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லை. தெரியாத ஒருத்தரை போட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி மைக்கை பிடிச்சி புழங்கி அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் 2வது தோட்டாக்கும் சரி, இப்போ நடந்துட்டு இருக்க படத்துக்கும் சரி வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெனீஸ் மாதிரி ஒரு நல்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் அந்த படம்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆட்கள் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மட்டும் இல்லை எல்லா படமும் ஒரு சக்ஸஸ் படம் அமையும். இந்த 25வது நாள் விழாவில் கலந்துக்கிட்டதில் உங்களெல்லாம் சந்தித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம். ராஜேஷ் ப்ரொடியூசர் சொல்லும்போது நம்ம கடைசி தோட்டா 2 வந்து பேன் இண்டியான்னாரு. அமரன் பேன் இண்டியா தான், அமரனில் ஸ்ரீ இருக்கார். ஏன் அடுத்து வரப்போகுது தக் லைஃப், மணி சார் படம், கமல் சார் படம், அதுவும் பேன் இண்டியா தான். அதில் ஃபுல் த்ரோட் நான் இருக்கேன். காந்தான்னு ஒரு படம் வருது, துல்கர் சல்மான் படம், ராணா ப்ரொடக்ஷன், அது சுரேஷ் ப்ரொடக்ஷன், அதுவும் பேன் இண்டியா மூவி தான். அதுலேயும் ஃபுல் த்ரோட் இருக்கேன். இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் விட்டுட்டு இந்தியா பூரா தேடிக்கிட்டு இருக்கோம், உலகம் பூரா தேடிட்டு இருக்கோம்னா நம்ம ஊர்லேயே நம்ம தெருவிலே பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்காங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஃபஸ்ட்டு கடைசி தோட்டா, அது பார்ட் 1ன்னு சொல்கிறதா வெறும் கடைசி தோட்டா சொல்கிறதான்னு தெரியல. இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் போன வருஷம் நாங்கள் இந்த நேரம் ஷூட்டிங்கில் இருந்தோம், நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணது. அந்த படம் இன்றைக்கி ஒரு படம் வந்து 25 நாள் ஓடுறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஃபஸ்ட்டு கிரெடிட் என்றைக்குமே இறைவனுக்கு கொடுத்துறது. 2வது இந்த படத்தை வந்து கரெக்டாக தியேட்டரில் கொண்டு போய் சேர்த்த ஜெனீஷ் சாருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லி ஆகணும். 2வது ஒரு சின்ன படம் பார்க்காம யார் உங்களால் அவர்
ரெண்டாவது, இந்த படம் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம இதுக்கு ராஜேஷ் வந்து இதுக்கு பப்ளிசிட்டி பண்ணது ரொம்ப, அதாவது எல்லா இடத்துலையும் பப்ளிசிட்டி பண்ணது எல்லாமே மிகப்பெரிய விஷயம். ராஜேஷ் அடிக்கடி வந்து ஒரு விஷயம் மட்டும், நம்ம என்றைக்குமே இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழசை மறக்காதவங்க தான். நம்ம எப்படி வந்தோம், எங்கேருந்து வந்தோம், எப்படி இருந்தோன்றதை மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம பழைய மாதிரியே உழைப்போம் ஒவ்வொரு நாளும். இது கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படி, இது எங்களோட 3வது படம் அப்படின்னு ராஜேஷ் நினைக்காம இது எங்களோட முதல் படம் அப்படின்னு தான் நினைப்பார். நான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, வையாபுரியாக இருந்தாலும் சரி, நாங்கள் யாராக இருந்தாலும் கேமரா முன்னாடி நிற்கும் போது அது முதல் படம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாய்ப்பு கேட்கும் போது நம்ம எப்படி இருந்தோன்ற நாளை நம்ம வந்து மனசில் வச்சுட்டோன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டோம், தலைகால் தெரியாமல் ஆட மாட்டோம். ஏன்னா உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹேண்டில் பண்ணுறது எதுன்னா, ஃபெயிலியரை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், தோல்வியை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓ இது தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம், ரெண்டாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். வெற்றியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வெற்றி வரும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு சில விஷயம், ஒரு விஷயம் வெற்றி அடையுதுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்காது, அது இறைவன் கொடுக்கறது. ஸோ அந்த வெற்றியை ஹேண்டில் பண்ணுற ரொம்ப ரொம்ப ஒரு பக்குவம் வேணும். மனசை மறக்கக்கூடாது, என்றைக்கும் ஒரே மாதிரி உழைக்கணும். எதுவுமே ஏன்னா இந்த சினிமாவில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய, இப்போ எங்கள் தாத்தாவே எடுத்துக்கோங்க, அவர் வந்து அவ்வளோ படங்கள் எடுத்தார். கடைசி காலத்தில் அவருக்கு படங்கள்லாம் எடுக்க படமே கிடையாது. ஸோ இது இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நான் பேசிக்கலாக ஒரு சினிமா குடும்பத்துலேருந்து வந்தனால எங்கள் அப்பா பிஸியாக இருக்கிறதும் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா வேலை இல்லாததும் பார்த்துருக்கேன். ஸோ இதில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதில் ஒன்றே ஒன்று தான் நிரந்தரம், நம்மளோட குணம், நம்மளோட உழைப்பு, இது மட்டும் கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு திடீர்னுட்டு 2 கொம்பு முளைச்சிடக்கூடாது, நம்ம திடீர்னுட்டு பெரிய ஆள் நினச்சிடக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் முதல் நாள் நம்ம யார், நம்ம எப்படி இருந்தோம், அவ்வளோதான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ராஜேஷை வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் நான் பார்க்க மாட்டேன், அவர் என்ன ஒரு ஆக்டராக பார்க்க மாட்டார். நாங்கள் சண்டை போட்டுப்போம், திட்டிப்போம், பட் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா ஒரு படம் நல்லா வரணுன்றதுக்காக தான். இது ஒரு கூட்டு முயற்சி. இதில் வந்து ஒரு ஆள் தான் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாருன்னு சொன்னால் அது வாய்ப்பு கிடையாது. இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. இதை நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது இந்த ப்ரெஸ், இந்த மீடியா, உங்களுக்கு தான் நன்றியை சொல்லிடணும். ஏன்னா என்னதான் படம் நல்லா இருந்திருந்தாலும் அந்த படத்தை கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணலன்னா அந்த படம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஸோ இதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னா போகாமல் எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடைசி தோட்டாவோட ஃபஸ்ட்டு படம் தான். இன்னொரு படமும் ராஜேஷ் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அதுவும் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் தான். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துருமே. சில நடிகர்கள் அது வேணும் இது வேணும் இப்படி வந்தால் தான் ஷூட்டிங் வரும்னு சொல்கிறவங்க மத்தியில் எதுவுமே இல்லைனாலும் ஷூட்டிங் வந்து நடிக்கிறோன்னு சொல்கிற நிறையா பேர், ராஜேஷ் மேலே மரியாதை வச்சு இருக்குங்க நிறைய பேர் இருக்காங்களே. நம்ம பாசிட்டிவ் பீப்புளை பார்ப்போம், ஏன்னா அவங்க தான் வளருவாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது எங்களோட ஃபேமிலியாக நாங்கள் பார்க்குறோம். இங்கே இருக்க ஒவ்வொரு ஆக்டரையும், அது ராஜேஷாக இருக்கட்டும், பயாபுரி அண்ணனாக இருக்கட்டும், ராதாரவி அப்பாவாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே, யாசராக இருக்கட்டும், இந்த கொட்டாச்சி இருந்திருக்கார் எல்லாருமே. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். ஜெயிச்சா எல்லாரும் ஒன்றா ஜெயிக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடைசி தோட்டா 1 மாதிரி, கடைசி தோட்டா 2 இருக்கும். கடைசி தோட்டா 2 நீங்கள் யாரை டைரக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கவே இல்லை, அது ஒரு சஸ்பென்ஸில் இருக்குது. இன்னும் சொல்லிடலாமா? ஏன் வெக்கப்படுற? இந்த கடைசி தோட்டாவை டைரக்ட் பண்ண போகிறது, பார்ட் 2 டைரக்ட் பண்ண போகிறது ராஜேஷ் தான். ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி. சரி, அதை நான் என்கரேஜ் பண்ணுறேன், நிஜமாலுமே என்கரேஜ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நல்ல இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து சாங்ஸ். நீங்கள் கொஞ்சம் கேப் போட்டிங்கன்னா நானும் ராஜேஷை சண்டை போடுறத பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னு யோசிப்பீங்க. ஏன்னா இதை வந்து ஒரு சாங் வந்து ராஜேஷ் விஷுவலைஸ் பண்ணாமல் விட்டுட்டாப்புல. எனக்கு பயங்கர கோவம், ஏன்னா அந்த சாங்கில் நான் கிடையாது, பட் சாங் ரொம்ப நல்ல சாங். நான் சண்டை போட்டது கூட ராஜேஷ்காக தான். ரொம்ப நல்ல பாட்டு, இந்த பாட்டையை மிஸ் பண்ணேன். ரீரிகார்டிங்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், கடைசி தோட்டால் வந்து அது மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்துச்சு. ரெண்டாவது, ஆஸ் அ ப்ரொடியூசர் ராஜேஷ் என்ன பண்ணுமோ அது பர்ஃபெக்டாக பண்ணிட்டார். நிஜமாலுமே நான் வந்து இன்றைக்கும் அதோட போஸ்டர்ஸோ அதோட பேனர்ஸோ நான் பார்க்கும்போது அந்த தேட்டருக்குள்ளே வந்து இந்த 25th டே போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பப்ளிசிட்டி அண்ட் ஜெனீஷ் சார், உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். பார்ட் 2 25 இல்லை, நம்ம 50, 100 அப்படின்னு போவோம் நம்ம நம்புகிறோம். எல்லாத்துக்கும் மேலே எல்லாரும் இங்கே சமம். நம்ம முதல் நாள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும். நான் முதல் நாள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி வாய்ப்பு கேட்டு அடைஞ்சனோ அதே தான் நானும் மனசு வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி எங்களுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணணும். க்ளோரி டு காட். உண்மையான உழைப்பு, நேர்மை என்றைக்குமே தோற்றதா சரித்திரமே கிடையாது. தேங்க்யூ. அப்புறம் எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா பேன் இண்டியா எதுக்காக பண்ணுறாங்க நிறையா ஆக்டருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பேன் இண்டியாவுக்கு அர்த்தமே பல திறமையாளர்கள். நான் சொல்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல திறமையாளர்கள். நம்ம வந்து சவுத் ஒண்டி இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு 100 ரூபா போடுறேன்னா அந்த 100 ரூபா எனக்கு 110 ரூபாயாவது வரணும்னு எதிர்பார்க்குறேன்.
ஓகேங்களா. பட் இன்னைக்கு இதே கேள்வியை வந்து நம்ம ஒரு பெரிய நிறுவனத்திட்ட கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கா சினிமாஸாக இருக்கட்டும், சன் டிவி பிக்சர்ஸாக இருக்கட்டும், யார்கிட்ட பேச முடியாது. பட் வையாபுரி அண்ணன் என்னோட சகோதரராக இருக்கிறதுனால கேட்கலாம். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா என்னோட அர்த்தப்பட்டு அவர் இருக்காரு. அது வந்து அவர் கேட்டதுனால கொடுக்கல. பட் வையாபுரி அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு எல்லாமே பணம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எந்த நடிகரும் பணம் இல்லாமல் நடிக்க மாட்டார்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் ஒரு பணத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா எப்போதுமே காசை போட்டு கஷ்டப்பட்டு நடுத்தரில் நிற்கிறதுக்கு நாங்கள் படம் எடுக்க வரல. அது என் குடும்பம் அது வந்து பார்க்காது ஃபஸ்ட்டு. அதனால நாங்கள் கொஞ்சம் பேன் இண்டியா போகிறதுக்கு காரணமே என்னென்னா, கதை அந்த மாதிரி கேட்குது எங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து யாரும் நடிகர் இல்லை அப்படிலாம் கிடையாது. அமரன்லையும் ஸ்ரீ சார் நடிச்சிருக்காரு, என் படத்துலையும் ஸ்ரீ வந்து நடிச்சிருக்காருன்னா அவரும் ஒரு பேன் ஸ்டார் தான். அதனால பேன் ஸ்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டாச்சி என்ன நடிச்சிருக்காரு, ஒரு படம் நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு. அந்த கொட்டாச்சி என்ன பண்ண படத்தை ஜெனிஷ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அதனால் என் அடுத்த படத்துக்கு கொட்டாச்சி சார் இருக்காரு. ஆக்சுவலி சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், எல்லாமே இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்ல வச்சுருக்கீங்க போல இருக்குது. ஆனால் பட் என்னன்னா, ஒரு பேன் இண்டியாவில் வந்து பேன் இண்டியாவில் எப்படி இருக்கும்னா, பல என்னோட வியாபார யுக்திக்கு தேவைப்பட விஷயமா. அதனால உடனே வையாபுரி என்ன வியாபார யுக்தி இல்லையான்னு கேட்டக்கூடாது. எல்லாரும் வியாபார யுக்தினா எங்கள் படம் அந்த மாதிரி வந்து கேரளா, பாம்பே, கர்நாடகா அந்த மாதிரி போகிற மாதிரி 3 லொக்கேஷன்ஸ் போகிறோம். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி கதை வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்குது. ஜெனிஷ் சொன்னாப்புல, சாரி ஸ்ரீ அண்ணா சொன்னாப்புல, அந்த ஒரு நல்ல பாட்டு கோரியோகிராஃபர் வைக்காம விட்டேன்னு சொல்லி என்னை திட்டுவார். டெய்லி ஃபோன் பண்ணி திட்டுவார். அது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொன்னால், திட்டுன்னா அப்படி திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார். என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டை கெடுத்தியடான்னு பேசுவார். பட் சில காரணங்களால் அது எடுக்க முடியாமல் போச்சு. பட் இதை எல்லாத்தையும் சரி கட்டுறது தான் பேன் இண்டியா மூவியாக கடைசி தோட்டா பார்ட் 2ன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் எதிர்பார்த்ததோட மிஞ்சியக்கூடிய படமாக கடைசி தோட்டா 2 இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா அதனால தான் நான் டைரக்ஷன் பண்ணுறேன். எனக்கு டைரக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நான் ப்ரொமோட் ஆனது ஆசை. சாரி வையாபுரின்னா, நீங்கள் வந்து சொன்னதுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு மிக சிறந்த நடிகர். பல வருடங்கள் நானாக சின்ன பையனாக இருக்கும்போது உங்களை ஒரு காமெடிஸாக நாங்கள் ரசித்து, ஏன்னா என்ன சொல்கிறதுனா, என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த பிரசாந்த் சார் இன்னும் அந்த காமெடி பயங்கரமாக இருக்கும். பொண்ணு பார்க்க போவாங்க, அப்போ சொம்பு எடுத்துன்னு போவாங்க ஒரு படத்தில். அது என்ன படம் தெரியல. அதெல்லாம் பயங்கர என்டர்டெயின்மெண்ட். நான் ஒரு சின்ன குட்டி பையன், இப்போ ஜஸ்ட் நோ எனக்கு 35 ஆகுது. இருந்தாலும் நான் 5 இயர்ஸ் ஓல்ட்லேருந்து பார்த்துட்ருக்கேன். அதனால் செல்வகுமாரன் இருக்கட்டும், அவரும் பேன் ஸ்டார் தான். கடைசி தோட்டாவில் யாரெல்லாம் நடித்தாங்களோ அவங்களாம் பேன் ஸ்டார் சொல்லி நடுவில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், அடுத்தபடியாக நம்ம இப்போ யாரை பேசணும்னா நம்ம கொட்டாச்சி சார் பேசுவாங்க.